ஹிட்லர் படத்துக்கான ஆடியோ இன்னைக்கு வரப்போகுது. மேபி நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த படத்துக்கான ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கும். நந்தன் படத்துக்கான ஆடியோ ஜூக் பாக்ஸும் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு லெஜெண்ட் அண்ணாச்சியோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் இப்போ தூத்துக்குடியில போகுது. பையல் ராஜபுட்டு ஃபீமேல் லீடு பண்றாங்க. ஆண்ட்ரி அண்ட் ஷா முக்கியமான ரோல் பண்ண போறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. அமரன் மூவிக்கான டப்பிங் இப்போ முடிச்சிட்டாங்க. அடுத்த மூவிக்கான சாங் அப்டேட் தான் வரப்போகுது. தீபாவளிக்கு மூவி ரிலீஸ் ஆகும். விடாமுறிச்சி படத்துக்கான டீசர் சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கான ஒர்க்கு போதுன்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கான அப்டேட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். தளபதி 69 படத்தை அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு புது போஸ்டர் கூட விட்டுருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. போஸ்டர் பார்க்கும்போது இது அரசியல் படமா வருமானு தான் தோணுது. ஏன்னா போஸ்டரோட டிசைன் அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்னோத்து தான் டைரக்ஷன், அனிருத் மியூசிக். அடுத்த வருஷம் அக்டோபர்ல படம் ரிலீஸ் ஆகும். அக்டோபர்ல பூஜா ஹாலிடே தீபாவளின்னு 2 ஃபெஸ்டிவல் இருக்கு. இந்த படம் அதுல எந்த டேட்ல வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்தோட போஸ்டர் வந்து கமலஹாசன் 233க்கு ஒரு போஸ்டர் விட்டாங்கல்ல, அதுக்கு லைட்டா சிமிலர் ஆகுது. அந்த போஸ்டர்ல கமல் கையில நெருப்பு ஏந்தி வச்சிருப்பாரு. இதுலயும் அது சிமிலர் ஆகுது. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கமலுக்கு ரெடி பண்ண அந்த கதையை கூட இந்த படம் இருக்கலாம். அப்படி இருந்தா கமலோட இன்புட்டும் அந்த கதைக்குள்ள நிறைய இருக்கும். என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தி கோட் படம் இப்ப வரைக்கும் 355 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இதுல தமிழ்நாடு வசூல் மட்டும் 150 கோடிக்கு மேல. கங்குவா படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அனௌன்ஸ் பண்ண போறதா ஸ்டுடியோ கிரீனோட சிஇஓ தனஞ்சயன் அபிஷியலா இப்ப சொல்லிட்டாரு. சோ கங்குவா ரிலீஸ் டேட் அப்டேட் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரப்போகுது. மோஸ்டா படம் நவம்பர்ல வரும்னு எதிர்பார்க்கப்படுது. கங்குவா படம் ஃபிளாப் ஆனா கங்குவா 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபிளாப் ஆகாதுன்னு நம்புறேன். ஆனா ஃபிளாப் ஆனா கங்குவா 2 வராது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்தியன் 2 ஃபிளாப் ஆயிட்டு, ஆனா இந்தியன் 3 வரும். ஏன்னா இந்தியன் 3க்கான ஒர்க்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அதனால இந்தியன் 3 வரும். ஆனா கங்குவா 2க்கு அப்படி எதுவும் பண்ணல. சோ அதனால கங்குவா ஃபிளாப் ஆனா கங்குவா 2 வராது. குட் பேட் அக்லி படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க என்ன அக்ரிமெண்ட்டுக்கு ஓடிடி போட்டிருக்காங்கன்னு தெரியல. 4 வாரங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மல்டிபிளெக்ஸ்ல வராது. வேட்டையன் படம் ஹிட் ஆக என்ன பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. படம் நல்லா இருந்தா ஹிட் ஆகும். தனி ஒரு 1 ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதுக்கான ஷூட்டிங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணல. சோ ரிலீஸ் அப்டேட்லாம் இப்போதைக்கு ஒன்றும் இல்ல. கண்டிப்பா படம் வர டைம் ஆகும். ஸ்ட்ரீட் 2 எப்போ தமிழ் டப்ல ஓடிடில வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க தமிழ் டப்ல விடுற மாதிரி இருந்தா தியேட்டருக்கலாவே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா தியேட்டருக்கலா தமிழ்ல வரல. சோ ஓடிடிலையும் தமிழ்ல வருமாங்கிறது டவுட் தான். நான் வந்தா வேணா சொல்றேன். டெட்போல் அண்ட் வொல்வரினோட ஓடிடி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பாக்குறேன். ரிலீஸ் டேட் இருந்தா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கடைசி உலக போர் படத்துக்கான பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் ரிப்போர்ட் அவங்க கொடுக்கல. மேபி என்னோட கேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 கோடிக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. கஜானா மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த ரீசெண்டா அவங்க அப்டேட் ஒன்னும் கொடுக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இந்தியன் 2 ஹிட்டா ஃபிளாப் ஆனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபிளாப் தான். ருத்ரன் அண்ட் கோப்ரா மூவிக்கான வசூலா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லிட்டேன். ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கமெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டீன்ஸ் படம் நல்லா இருக்குமா பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒர்க் ஆகல. ஆவரேஜான படமா தான் இருந்துச்சு. நீங்க வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஓவரா வச்சுட்டு பார்க்காதீங்க. தங்கலான் படத்துக்கான வசூல நிறைய பேர் கேக்குறீங்க. நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லியிருக்கேன். அபிஷியல் ரிப்போர்ட் 100 கோடி, ட்ராக் ரிப்போர்ட் 80 கோடி கிட்ட தான். இதுல எதை வேணா நம்பலாம், அது உங்க விருப்பம். ரெண்டுத்தையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் நார்த் இந்தியா வசூல வேற கேட்டிருக்காரு. தனி ரிப்போர்ட் அதுக்கு இல்ல. ஆனா நார்த் இந்தியால படம் பெருசா போகல. அகமதோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த படம் இன்னும் கமிட் ஆகல. ஜீவனை கொல்லும் போது காந்தி பெருசா ஃபீல் பண்ண மாட்டாரு. சோ ஒருவேளை காந்திக்கு அது குளோன்னு தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் பார்ட் 2 எடுத்தாதான் ரிவீல் ஆகும். ஆனா ஒரு லைட்டா ஃபீல் பண்ணுவாரு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வில்லனை ஹீரோ கொண்டுட்டு ஹீரோ அங்க அடலாம் முடியாது. அழுதாலாம் அது கரெக்டா இருக்காது. நீக்கு மூவிக்கான அப்டேட் அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். படம் இந்த வருஷம் வரும்னு தான் சொல்றாங்க. டேட் இன்னும் ரிவீல் ஆகல. நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டினே கேக்குறீங்க. இந்த கமெண்ட் அப்படிதான். லியோ படத்தை விட ஜெயலலிதா தான் அதிக வசூலான்னு நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. அயோத்தி டைரக்டரோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. திரும்ப சசிகுமார் காம்போல தான் படம் வரப்போகுது. சோட்டா பீம் பத்தி ரீசெண்டா ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. அதுக்கான ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவி நம்மளுக்கு செட் ஆகாது, குழந்தைங்களுக்கு தான் இது செட் ஆகும். நயன்தாராவோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். ப்ரோ நீங்க விஜய் ஃபேன் சொல்லுங்கன்னு டெய்லி ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு. நான் யார் ஃபேனும் கிடையாதுங்க. எல்லாருமே எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு சாட்டர்டேஸ் கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.